ஆமை புகுந்த வீடும் அறநிலைத்துறை புகுந்த கோயிலும் உருப்படாது அப்படின்னு. இந்த ஆமை எப்போ புகுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1951 நம்ம கோயிலை பார்த்து, நமது கோயில் நிலங்களை பார்த்து இதை அபகரிக்கவே இந்த ஆமை கோயிலுக்குள்ள புகுந்துச்சு. புகுந்த ஆமை கோயிலுக்குள்ள நாட்டாமை பண்ண ஆரம்பிக்குது. எங்க? வழிபாட்டு உரிமையில. நம்ம சாமியை காட்சி பொருளாக்கி தேங்காய் உடைக்க காசு, மொட்டை அடிக்க காசு, சைக்கிள் பாசு காசு, வண்டி பாசு காசுன்னு காசுன்னு சாமியை காட்சி பொருளாக்கி முதல்ல அந்த ஆமை கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சுது. ரெண்டாவது, இந்த கோயில் நிலங்கள் எல்லாம் யாருக்கு குத்தகை விட்டுருக்குதுன்னே தெரியாது, எவ்வளோ காசுக்கு குத்தகை விட்டுருக்குன்னே தெரியாது, எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆமைக்கு தெரியும். நமக்கான கோயில் நம்மிடம் உள்ளதா, இஸ்லாமியரிடம் உள்ளதா, கிறிஸ்துவங்கிட்ட உள்ளதா? ஏன்னா 185% நிலம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கும் இஸ்லாமிய கிறிஸ்துவம் கையில் தான் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டும் இன்னும் மாற்ற முடியல. ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் 99 வருஷத்துக்கு போட்டிருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய நிலம் பிள்ளையார் கோயில் நிலம், மதுரை மீனாட்சி கோயில் நிலமாற்றி எங்கள் குடியாத்த பழுவட்டம்மன் கோயில் நிலம், குடியாத்த காசி விஸ்வநாதர் கோயில் நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 90 வருஷத்துக்கு இஸ்லாமியனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் லீஸுக்கு விட்டாச்சு. அந்த லீஸ் அமௌண்ட்டு குறைஞ்சி போச்சு.